14 ஏகாதசி இருந்தா அதோட பலனை எதிர்பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அதுக்கு பின்னாடி ஒரு அழகான கதை. இந்த கதையை யார் யார்கிட்ட சொல்றா அப்படின்னா, விஷ்ணுவோட அவதாரங்கள் தெரியுமா? எவ்வளவு அவதாரங்கள் எடுத்திருக்காரு? 10 அவதாரம். சரி, அதுல என்னுடைய ஒரு பக்தன் எப்பவும் ஏகாதசி அன்னைக்கு வந்து என்ன பாடுவான். அங்கேயும் பெருமாள் இருக்கார். பெருமாளோட கோவில் இருக்கு திருக்குறிச்சியில. அழகான பெருமாள், நம்பின்னு பேர் அந்த பெருமாள். அந்த பெருமாள் இவர் சொல்றாரு, வராங்க, நான் அங்க நம்பியா இருக்கேன், என்ன வந்து எப்பவும் ஏகாதசி என்ன பண்ணீங்களே. தண்ணி குடிக்க வர சமயத்துல மாடை தடுத்தீங்கன்னா தண்ணி குடிக்கலாம். அது தண்ணி குடிக்க விடாம தடுத்தீங்கன்னா, விரட்டினீங்கன்னா, அப்போ ஒரு பேசி வந்ததுனால இந்த நிலைமை. இந்த பேசி வந்ததுனால மட்டும் இல்ல, அவருடைய வினைன்னு அவர் சொல்லிக்கிறார். என்னோட பாபகர்மா, அதனால நான் இப்படி இருக்கேன். சத்தியத்தை பேசுறதுனால இன்னைக்கும் கெட்டது நடக்காது. கஷ்டங்கள் தீர்ந்தே ஆகும். உங்களுக்கே அது தெரியும். என்ன திருப்பி நீங்க பாப்பீங்கன்னா தெரியாது. ஆனா உங்களுக்கு ஞாபகம் ஏகாதசி விரதமானது எவ்வளோ உயர்ந்து. உடனே அவர் கிளம்பிட்டார். அங்கேருந்து அந்த சிம்மாசனத்துலேருந்து எழுந்துட்டார். நேர பூதத்தை அழிச்சார். அடுத்தது யார் அழிக்க போறார்? துர்வாசர் பின்னாடி ஓடாத துளசியை பார்த்தா துளசியை கட்டத்தோட சேர்த்து அதையும் எடுத்துன்னு வரான். இந்த துளசி இருக்கிறதுனால அந்த சர்ப்பத்துக்கு யோஜனை. அது என்ன நினைக்கிறது, எப்ப இவன் துளசிட்டேருந்து விலகிறானோ அப்ப இவன் தீண்டனான்னு காத்துட்டு அதை பத்தி பெருமை அது இருந்துட்டே இருக்கும். கண்ணன் பார்த்தான், அந்த மாதிரி இது நம்ம கிட்ட எடுத்துருவான் எம்பெருமான். பெருமாள் கிட்ட போச்சே, நமக்கு தேவையில்லாத குணத்தை நம்ம கிட்டே எடுத்துருவோம். அதான் பெரிய விஷயம். அந்த குணம் நம்மளே அறியாம நம்மளை அழிச்சுட்டு இருக்கும். அதுக்கே போய் நான் யமன் இடத்துல பிராயஷ்சித்தம் கேட்கச்சு. யமன் சொல்றான், ஒன்றும் கவலையப்படாத, இந்த மாதிரி பெரியவங்களை மரியாதை குறைவா ஏதாவது பண்ணிட்டேன்னா 48 நாள் வெறும் பசும் பால், வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. பசும் பால், மாடோட பாலை மாத்திரம் 48 நாள். வெரி குட், கரெக்டா சொல்றாங்க. ரொம்ப உகந்த கிருஷ்ணாவதாரம் பெருமாள் எடுத்த எதுக்கு தெரியுமா? கோ சம்ரக்ஷணம், மாடை சம்ரக்ஷணம் பண்ணணும், மாடை காப்பாற்றணும், அதை சொல்றதுக்காகவே ஒரு அவதாரம்.